கெஞ்சாத சிலை அழகி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? நான் வேணா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிட்டுமா? என்னை விட்டுன்னு சொல்லாதன்னு. உன்னை சும்மா விடுறதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சூப்பர் பிளான் போட்டு நான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன். சொல்லு. இதுவரைக்கும் நான் அடையணும்னு நினைச்ச பொண்ணுங்களை எல்லாம் சும்மா அசால்ட்டா கேஷுவலா ஈஸியா அவங்கள எல்லாம் அடைஞ்சிருக்கேன். உன் விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னு சொல்லு. உன்னை நெருங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த ஊர் நாட்டான் உன்னோட மாமா பையன் முகத்துல கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்து வெளு வெளுன்னு வெளுத்து வாங்கிடுறான். நான் உனக்கு கொடுத்திருக்க மயக்க மருந்து ரொம்பவும் ஸ்பெஷல் மருந்து. என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அது மட்டும் இல்ல, நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத வீடியோ எடுக்க போறேன். ஏன்னா அப்போதான் நான் எப்பெல்லாம் உன்னை ஆசைப்படுறனோ அப்பப்பெல்லாம் மிரட்டி நான் உன் கூட இருந்து அனுபவிப்பேன். அது மட்டும் இல்ல, அந்த ஊர் நாட்டான் இருக்கான்ல, டேம் இட், அவனுக்கும் அனுப்பி வைப்பேன். ஒரே கல்லுல 2 மேங்கோ. எப்படி இருக்கு? கரெக்டா? வாயா வக்கீல, பயங்கரமான கேடியா இருக்கே நீ. வீடியோ உன் கையில வச்சுக்கிட்டு எங்களையே சுத்தல விட பாக்குறியா? நமக்கு வேண்டியது கிடைக்கணும்னா சில விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கே, என்ன பண்றது? சரி, அந்த வீடியோ எங்க? ஃபர்ஸ்ட் என் கைக்கு கேஷ் வரணும். கேஷ் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ கொடுப்பேன். எங்க பணம் கொடுக்கறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திருவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சொன்ன மாதிரியே பணத்தோட வந்திருக்கீங்க. நீங்க நியாயமான ஆள் தான். நானும் நான் சொன்ன சொல்ல காப்பாத்துவேன். இந்தாங்க, உங்களுக்கு தேவையான வீடியோ இந்த போன்ல தான் இருக்கு. மறுநாள் பார்த்தா மேனேஜர் மூக்குல பிளாஸ்டரி போட்டு வந்தான். ஒருவேளை அந்த ஆளுதான் மேனேஜர் மூக்க உடைச்சிருப்பானோன்னு எனக்கு தோணுது. ஆஹா, எல்லாத்தையும் கரெக்டா யோசிக்கிறாளே. அது மட்டும் இல்ல, மேனேஜர் என் மேல கை வைக்க வந்தான். அப்ப அவன் கைய உடைக்கணும் போல இருந்துச்சுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஆமா. மறுநாள் பார்த்தா நான் சொன்ன மாதிரி மேனேஜர் கை உடைஞ்சு கையில கட்டு போட்டு வந்தான். அதுவும் அதே ஆளோட வேலையா தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கரெக்டா யோசிச்சு சொல்றா, ஆனா அது நான் தான்றத மட்டும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான். வேற யாரோ ஒருத்தன் எல்லாத்தையும் பண்றான்ற மாதிரியே என்கிட்ட பேசுறா. எல்லாம் என் நேரம். எல்லா வாட்டியும் கரெக்டா வந்து என்னை காப்பாத்தின அந்த ஆளு யாரா இருக்கும்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. அது நான் தான் சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. அது யாரா இருக்கும் கரிகாலா?
என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சாமின்னு ஒண்ணு இருந்தா அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா அந்த சாமியே கொடுக்கும். நான் மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுகிட்டையும் அவனை தப்பா நடந்துக்க விடாம அந்த சாமியே செய்யும். நிச்சயமா அவர் எனக்கு சாமிதான். அந்த சாமிதான் அவரை என்னை காப்பாத்த அனுப்பி வச்சிருக்கணும். சாமியை நேர்ல பாக்குறது கஷ்டம்தான். இருந்தாலும் எனக்கு பாதுகாப்பா இருந்த அவரை பார்க்கணும்னு எனக்கு தோணுது. அவர்கிட்ட பேசணும்னு தோணுது. அவர்கிட்ட ஒரே ஒரு நன்றி சொன்னா மட்டும் போதும். பார்க்கணும்னு இவ்வளவு ஆசைப்படுறா. ஆனா அது நான் தானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி நினைப்பாளான்னு தெரியலையே. ஒருவேளை நான் தானு தெரிஞ்சா எனக்கே தெரியாம என் பின்னாடியே வந்தியான்னு நம்ம மேல கோவப்பட்டு இன்னும் நம்மள வெறுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அது நான் தானு இவளுக்கு தெரியாமையே இருக்கட்டும். சரி, நீ சீக்கிரம் அவரை பாப்ப. நீ போய் ரெஸ்ட் எடு. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அவர் யாருன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்.